ஹாய் கைஸ், இதுதான் பாவனா தூர். இது ஸ்மார்ட் குக்கி. இன்னைக்கு நம்ம மெட்டபாலிசம் பத்தி பார்க்க போறோம். உங்க பாடியில இருக்கிற கேலரிஸை எவ்வளவு சீக்கிரம் பர்ன் பண்ண முடியுங்கிறது தான் மெட்டபாலிசம் சொல்றோம். உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறேன். இத வச்சு நீங்க உங்க மெட்டபாலிசம அதிகப்படுத்தலாம். நம்பர் 1, என்ன வேலையிலையும் உங்க சாப்பாட்டை தவிர்க்க கூடாது. சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. சரியான நேரத்துல நீங்க சாப்பிடணும். காலையில ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டோட ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாதான் உங்களோட மெட்டபாலிசம் நல்ல ரெகுலரா இருக்கும். ஏன்னா ராத்திரி ஃபுல்லா நீங்க ரொம்ப நேரம் தூங்கி இருப்பீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்களோட மெட்டபாலிசம் ரெகுலரைஸ் பண்ண நல்ல ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுறது நல்லது. கிராஷ் டயட்டிங் பண்றதும் சாப்பாட்டை தவிர்க்கிறதும் உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக்கி உங்களை சீக்கிரம் டயர்ட் ஆக்கிரும். நம்பர் 2, நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கணும். உங்களுக்கு தாகமா இருக்கும்போது அதை நீங்க பசின்னு நினைப்பீங்க. அதுவும் சம்மர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அடிக்கடி தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க உடம்புக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அப்பதான் கேலரிஸ் ப்ராசஸ் ஆகும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாயிடும். நல்லா தண்ணி குடிங்க. நம்பர் 3, நல்ல ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ், அதுல நீங்க கிரீன் சில்லிஸ் இல்ல சில்லி பவுடரை ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மெட்டபாலிசமா அது ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்டா மாத்திரும். உங்க ஃபுட்ல இதெல்லாம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. நம்பர் 4, உங்க மசில்ஸை நீங்க நல்லா வளர்க்கணும். வாக்கிங் அல்லது ஜாகிங் மட்டும் பத்தாது. ஜிம்முக்கு போய் நல்லா வெயிட் தூக்குங்க. அதுவும் காலையிலேயே ஜிம்முக்கு போனா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம பாடி கேலரிஸ் பர்ன் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மசில்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு இந்த ரெஸ்டிங் மெட்டாபாலிக் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க தினமும் ஜிம்முக்கு போங்க. நம்பர் 5, நீங்க சாப்பிடுற மீல் நல்ல புரோட்டீன் இருக்கிறதா பார்த்து சாப்பிடணும். அப்பதான் உங்க மசில்ஸும் நல்லா பில்ட் ஆகும். உங்க பாடி ஃபேட்டை பர்ன் பண்றதை விட புரோட்டீனை பர்ன் பண்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். டோஃபு, நட்ஸ், லென்டில்ஸ், லீமீட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம். இந்த மெட்டாபாலிசம் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால நீங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் குக்கி எபிசோட்ல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். பை பை.